நிழலே இல்லாத நாளையில் அல்லாஹ் 7 பேருக்கு அர்ஷுடைய நிழலை கொடுப்பார். அப்ப அர்ஷ் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை சிந்திச்சு பாருங்க. அதுல முதலாவது மனிதர் யார் தெரியுமா? அல் மலிகுல் ஆதில், நீதமுள்ள அரசியல்வாதி. அப்ப 2 அரசியல்வாதி இருப்பாங்க. சமூகத்தே கணக்கெடுக்காத அரசியல்வாதி இருப்பான். இன்னொன்று நீதமுள்ள அரசியல்வாதி. நீதமுள்ளவர் உமர் பின் அப்துல் அசீஸை போல, ஹாரூன் ரஷீதை போல, ஹுலஃபாக்களை போல அல்லாஹ் அர்ஷுடைய நிழலில் அவரை வைப்பார். இது முதலாம் அவர். இரண்டாம் அவர் ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே வாலிபத்தை கழித்த வாலிபர். ஏன் வாலிபம் உங்களுக்கு தெரியும், பாவமே வாலிபத்தில்தான். பாவத்தை செய்யாம இபாதத்தில தெரிகிறாரே, அல்லாஹ் அர்ஷுடைய நிழல்ல வைப்பார். மூன்றாவது மனிதர் ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா, தனிய உட்கார்ந்து திக்ர் செய்கிறார், அல்லாஹ்வை நினைக்கிறார், கண்ணால கண்ணீர் வடியுது. இது மூணாவது மனிதர். நாலாவது மனிதர் ரஜுலுன் தஸத்தக பியமீனி, வலது கையால சதக்கா கொடுக்கிறார், இடது கைக்கு தெரியாது, அந்த அளவு மறைச்சி சதக்கா கொடுக்கிறார். இவர் அல்லாஹ் அர்ஷுடைய நிழல்ல வைப்பார். ஐந்தாவது மனிதர் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மஸ்ஜித், ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய தொடர்பு பள்ளியோட தான், எப்ப பார்த்தாலும் பள்ளியில தான் இருப்பார். இவர் அல்லாஹ் அங்க வைப்பார். அடுத்த மனிதர் ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ், 2 பேர் அல்லாஹ்வுக்காக அன்பு வைத்தார், வேறொன்றுக்கும் இல்லை. ஒரு ஆளை அன்பு வைக்கார் அல்லாஹ்வுக்காக. இந்த 2 பேரையும் அல்லாஹ் வைப்பார். கடைசியான மனிதர், அவரை அழகான ஒரு பெண், ராத்து மன்சபின் வஜமால், அழகான அந்தஸ்துள்ள பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார். இவர் சொல்றார், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். இந்த 7 வகையான மனிதர்களையும் அல்லாஹ் அர்ஷுடைய நிழல்ல வைப்பார்.